ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6th தமிழ் பருவம் 2 பருவம் 2ல் 2வது இயல் மொத்தமாக பார்த்தா 5வது இயல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1லிருந்து 4 வரையிலான இயல்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன் ஆசார கோவை. நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கம். நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கம். நன்றியறிதல் பொறை உடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசாரவித்து என்ற பாடல் வரி ஆசாரக்கோவையில் இடம்பெற்றுள்ளது. ஆசாரக்கோவையை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை எத்தனை நல் ஒழுக்கத்தை பற்றி கூறுகிறது? 8. ஆசாரக்கோவை எத்தனை நல்லொழுக்கத்தை பற்றி கூறுகிறது? 8. இந்த லெசனில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமல். நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் நட்பு கொள்ளுதல். நட்டல் நட்பு கொள்ளுதல். இந்த 3 தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்கிற 3 நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். சரியா? இன்சொல் இனிய சொற்களை பேசுதல். இன்சொல் இனிய சொற்களை பேசுதல். பொறை உடைமை பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். பொறை உடைமை பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். இன்னா எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். இன்னா எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். ஃபர்ஸ்ட் லெசனுடைய புக் பேக் கொஷின் பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கூடா நட்பு கேடாய் முடியும். இப்போ இந்தமாரி ஸ்டேட்மெண்ட்லாம் டிஎன்பிசியில் கொடுத்துட்டு அதை பாதி வரைக்கும் கொடுத்துட்டு அடுத்து என்னென்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட் 2022 குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி 2 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் இதையும் நான் எடுத்துங்க கொடுத்துருக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. ஆசாரக்கோவை எத்தனை வித்துக்களை கூறுகிறது? 8 வித்துக்களை கூறுகிறது. ஆசாரக்கோவை எத்தனை வித்துக்களை கூறுகிறது? 8 வித்துக்களை கூறுகிறது. இதோட ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லெசன் பார்க்கலாம். கண்மணியே கண்ணுரங்கு. இதில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூவெடுத்து என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கண்மணியே கண்ணுரங்கு. அதாவது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு 3 நாட்டு பேரை கொடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஊமையாக சொல்லியிருப்பாங்க. அதை நான் எடுத்துங்க ஒரு பொறுத்துக்க மாரி கொடுத்துருக்குறேன். சேர நாட்டின் முத்தேனோ, சோழ நாட்டு முக்கனியோ, பாண்டிய நாட்டு முத்தமிழோ என கூறும் நூல் எதுன்னு கேட்டால் நீங்கள் கண்மணியே கண்ணுரங்குன்னு எழுதுங்க. இதை பொறுத்துகளை கூட ஒரு சம்டைம்ஸ் இதை கொடுத்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இந்த கண்மணியை கண்ணுருங்க என்ற பாடத்தில் பார்த்தீங்கன்னா சேர நாட்டை முத்தேனோன்னு சொல்லி இவங்க பாடியிருக்கிறாங்க.
சோழ நாட்டின் முக்கணியோன்னு சொல்லி பாடியிருக்காங்க. பாண்டிய நாட்டின் முத்தமிழோ அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாண்டிய நாட்டின் டேஷ்னு கொடுத்தா இடத்துல முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதில் எடுத்துருக்கிறேன் பார்த்துங்க. இந்த லெசனில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். நந்தவனம் பூஞ்சோலை, நந்தவனம் பூஞ்சோலை. பார் உலகம், பார் உலகம். பண் இசை, பண் இசை. இழைத்து பதித்து, இழைத்து பதித்து. தொகை சொற்களின் விளக்கம். முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கோசுத்தேன். முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கோசுத்தேன். முக்கணி மா பலா வாழை, முக்கணி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம், முத்தமிழ் இயல் இசை நாடகம். இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் வழக்கமுடைய நாடு எது? சோழ நாடு. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் வழக்கமுடைய நாடு எது? சோழ நாடு. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் நாடு பாண்டிய நாடு. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் நாடு பாண்டிய நாடு. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடப்படும் பாடல் தாலாட்டு. இந்த லெசனில் கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்த்தலாம். பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. உதிர்த்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. இது அடுத்தது மூணாவது லெசன் பார்க்கலாம். தமிழர் பெருவிழா. விழா என்பதற்கு விரும்பி கொண்டாடுவது என்பது பொருள். விழா என்பதற்கு விரும்பி கொண்டாடுவது என்பது பொருள். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குவது தமிழர் மரபு. இயற்கையை வணங்குவது தமிழர் மரபு. தமிழர்களின் இயற்கையை போற்றும் விழாக்களுள் ஒன்று பொங்கல் விழா. தமிழர்களின் இயற்கையை போற்றும் விழாக்களில் ஒன்று பொங்கல் விழா. பொங்கல் விழாவின் வேறு பெயர் தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, உழவர் திருநாள். பொங்கல் விழாவின் வேறு பெயர் தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, உழவர் திருநாள். பொங்கல் விழா எந்த இறைவனுக்கு நன்றி செய்கிறது? கதிரவனுக்கு. பொங்கல் விழா எந்த இறைவனுக்கு நன்றி செய்கிறது? கதிரவனுக்கு. உழவர்கள் எந்த மாதத்தில் விதைப்பர்? ஆடி மாதம். உழவர்கள் எந்த மாதத்தில் விதைப்பர்? ஆடி மாதம். உழவர்கள் எந்த மாதத்தில் அறுவடை செய்வர்? தை மாதம். உழவர்கள் எந்த மாதத்தில் அறுவடை செய்வர்? தை மாதம். பொங்கல் பண்டிகை எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? தை முதல் நாளில். பொங்கல் பண்டிகை எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? தை முதல் நாளில். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் கொண்டாடப்படும். போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் கொண்டாடப்படும்.
பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். போகி திருநாள் அந்த காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி திருநாள் அந்த காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திரன் என்பவர் மழையின் கடவுள். இந்திரன் என்பவர் மழையின் கடவுள். திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? தை முதல் நாளில். திருவள்ளுவர் ஆண்டு எப்பொழுது தொடங்குகிறது? தை முதல் நாளில். திருவள்ளுவர் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு 2024 + 31 போட்டுங்க 2055. இப்போ கரண்ட்டில் திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 2055ன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போது திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள் உண்டு. மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள் உண்டு. உழவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. உழவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். 67வது பாயிண்ட். மஞ்சு விரட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. மஞ்சு விரட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. இதோட அந்த லெசன் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தலாம். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது கூட கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழையன கழிதலும் அதை மட்டும் கொடுத்துட்டு புதியன புகுதல்ன்றதை ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும். 77வது பாயிண்ட்டு. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் வரும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் வரும். அடுத்தது 4வது லெசன். மனம் கவரும் மாமல்லபுரம். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்ம பல்லவன். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்ம பல்லவன். மற்போரில் சிறந்து விளங்கியதால் நரசிம்மவர்மன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? மாமல்லன். மற்போரில் சிறந்து விளங்கியதால் நரசிம்மவர்மன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? மாமல்லன். மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்கள் ஒரே பாதையில் செதுக்கப்பட்டன.
மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டன. மாமல்லபுர கோயில்கள் ரத வடிவில் இருப்பதால் இவை ரத கோயில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ரதம்னா தேர்னு அர்த்தம். மாமல்லபுர கோவில்கள் ரத வடிவில் இருப்பதால் இவை ரத கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 82வது பாயிண்ட். மாமல்லபுரத்தில் 5 ரத கோவில்கள் உள்ளது. மாமல்லபுரத்தில் 5 ரத கோவில்கள் உள்ளது. 5 ரதங்கள் உள்ளதால் அவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர் ரதம் என்று பெயர். 5 ரதங்கள் உள்ளதால் அவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர் ரதம் என்று பெயர். பஞ்ச பாண்டவர் ரத கோவிலை உருவாக்கியவர் மாமல்லர். பஞ்ச பாண்டவர் ரத கோவிலை உருவாக்கியவர் மாமல்லர். நரசிம்மவர்மனின் தந்தை மகேந்திரவர்ம பல்லவன். நரசிம்மவர்மனின் தந்தை மகேந்திரவர்ம பல்லவன். மாமல்லபுரம் கோயில் கட்டும் பணி மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் தொடங்கி நரசிம்மவர்ம பல்லவனின் பேரம் காலம் வரை நடைபெற்றது. மாமல்லபுரம் கோவில் கட்டும் பணி மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் தொடங்கி நரசிம்மவர்ம பல்லவனின் பேரன் காலம் வரை நடைபெற்றது. மகாபலிபுர சிற்பங்கள் 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவை. அதாவது மேலே இருக்கிற விஷயத்தான் இப்போ சொல்லியிருக்கிறோம். அதாவது மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் தொடங்கி நரசிம்மவர்ம பல்லவனின் பேரன் காலம் வரைக்கும் சொல்கிறோம் இல்லைங்களா? அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மகாபலிபுர சிற்பங்கள் 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு மகேந்திரவர்மன், 2வது நரசிம்மவர்மன், அடுத்து நரசிம்மவர்மனுடைய பையன், அடுத்து நரசிம்மவர்மன் பேரன். மொத்தம் 4 பேர் இருக்காங்க இல்லையா? அதை 4 தலைமுறைகளாக அந்த சிற்பம் உருவாக்கியிருக்காங்க. அதை தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 88வது பாயிண்ட் பாருங்கள். மாமல்லபுர சிற்பங்களில் சிற்பக்கலையின் உச்சமாக இருப்பது அர்ஜுனன் தபசு. மாமல்லபுர சிற்பங்களின் சிற்பக்கலையின் உச்சமாக இருப்பது அர்ஜுனன் தபசு. முன்புறம் மட்டும் தெரியுமாறு அமைக்கப்படும் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள். முன்புறம் மட்டும் தெரியுமாறு அமைக்கப்படும் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள். அர்ஜுனன் தபசு என்பதை பகீரதன் தவம் என்றும் கூறுவர். அர்ஜுனன் தபசு என்பதை பகீரதன் தவம் என்றும் கூறுவர். 2 பாறைகளுக்கு இடையே மழைநீர் பாய்ந்து வரும்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது போல் இருப்பதால் இப்பாறைக்கு ஆகாய கங்கை என்று பெயர். 2 பாறைகளுக்கு இடையே மழைநீர் பாய்ந்து வரும்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது போல் இருப்பதால் இப்பாறைக்கு ஆகாய கங்கை என்று பெயர். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். 1 குடைவரை கோயில், 2 கட்டுமான கோயில், 3 ஒற்றைக்கல் கோயில்கள், 4 புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரம் இக்காலத்தில் மகாபலிபுரம் என அழைக்கப்படுகிறது. மாமல்லபுரம் இக்காலத்தில் மகாபலிபுரம் என அழைக்கப்படுகிறது. மாமல்லபுரத்தில் உள்ள முக்கிய இடங்கள் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றை கல் யானை, குகை கோயில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இது சும்மா தெரிஞ்சுக்கிங்க. சப்போஸ் ஒரு 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனாக இதை வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு மாமல்லபுர கோயிலில் உள்ள மாமல்லபுரத்தில் உள்ள முக்கியமான இடங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடித்து ஈஸியாக இருக்கும். அதனால் மகாபலிபுரத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு சும்மா தெரிஞ்சுக்கிங்க போதும். அடுத்து இந்த லெசனுடைய கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம். வெல்கம் நல்வரவு. வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர் சிற்பங்கள். ஸ்கல்ப்சர் சிற்பங்கள். சிப்ஸ் சில்லுகள். சிப்ஸ் சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயுத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ் ஆயுத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. மேக்கப் ஒப்பனை. டிஃபன் சிற்றுண்டி. டிஃபன் சிற்றுண்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இயல் 5 முடிஞ்சிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.